a stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. அவதூறு வழக்கு தொடர்பாக பெங்களூரு நீதிமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி ஆஜராகியிருக்கிறார். பொய் விளம்பரங்களை வெளியிட்டதாக கூறி பெங்களூரு நீதிமன்றத்தில் பாஜக வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் அது குறித்த விசாரணைக்காக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி ஆஜராகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ஜெகநாதன் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் ஜெகநாதன்? ஆனந்தி, கடந்த ஆண்டு கர்நாடகா சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது. முன்னதாக அந்த தேர்தல் பரப்புரையின் போது மாநிலத்தில் இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த பாஜக அரசை பொது பணியில் 40% கமிஷன் பெறும் அரசு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை வைத்து காங்கிரஸ் முன்வைத்தது. மேலும் 8/5/2023 அன்று ஊடகம் மற்றும் நாளிதழ்களிலிருந்து விளம்பரமும் செய்திருந்தது. மேலும் அப்போதைய முதல்வர் பசவராஜ் பொம்மாய் கட்டணம் செலுத்துவதாகவும் என்று தெரிவித்து அதற்கான QR கோடு அடங்கிய சுவரொட்டிகள் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருந்தது. இதையடுத்து பொய் விளம்பரங்களை வெளியிட்டதாக பெங்களூரில் உள்ள மக்கள் பிரதிநிதிகள் சிறப்பு நீதிமன்றத்தில் 11/3/2024 ஆண்டு காங்கிரஸ் மீது பாஜக பொதுச் செயலாளர் கேசவ் பிரசாந்த் அவதூறு வழக்கு கொடுத்தார். இந்த வழக்கில் கர்நாடக மாநில தலைமை காங்கிரஸ் அலுவலகம், துணை முதல்வர் DK சிவகுமார், முதல்வர் சித்தராமையா மற்றும் காங்கிரஸ் MP ராகுல் காந்தி ஆகிய 4 பேரும் மீது இந்த வழக்கு தொடங்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை நடந்து வந்த மக்கள் பிரதிநிதி நீதிமன்றத்தில் கடந்த 1ஆம் தேதி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்த உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஆனால் இந்த வழக்கில் விசாரணைக்கு மாநில முதல்வர் சித்தராமையாவும் மற்றும் துணை முதல்வர் DK சிவகுமார் ஆகியோர் இருவரும் நீதிமன்றத்தில் கடந்த 1ஆம் தேதி நேரில் ஆஜரான நிலையில் அவர்களுக்கு நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. இது மட்டுமின்றி ராகுல் காந்தி ஆஜராகதா நீதிமன்றம் கண்டித்து அதே வேளையில் அடுத்த விசாரணையின் போது ராகுல் காந்தி கட்டாய நேரில் ஆஜராக வேண்டும் என தெரிவித்திருந்த நிலை. இதையடுத்து ஆஜராவார் என்று காங்கிரஸ் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் உறுதி அளித்திருந்தனர். இந்த வழக்கு விசாரணை ஒத்திவைத்து இன்று ராகுல் காந்தி நேரில் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டது மட்டுமின்றி ராகுல் காந்திக்கு சம்மன் அனுப்பியிருந்தது. இந்த நிலையில் தான் இன்று விமானம் மூலம் ராகுல் காந்தி பெங்களூரு சர்வதேச விமான நிலையத்திற்கு அங்கிருந்து சாலை மார்க்கமாக தற்போது நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பு ஆஜராகியுள்ளார். இந்த நீதிபதி முன்பு ஆஜரானதை அடுத்து இந்த வழக்கில் ராகுல் காந்திக்கு ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த ராகுல் காந்தி வருகையொட்டி சர்வதேச விமான நிலையம் மற்றும் நீதிமன்ற வளாகத்தில் ஏராளமான போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத். Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.